ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உங்கள் ஒருவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், உபவாசம் என்ற ஒன்று ஒரு இன்றியமையாக தான் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபவாசம் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், தேவன் விரும்புகிற உபவாசம் அது எப்படி என்று அவரே நமக்கு கூறுகிறார். ஏனென்றால் தேவன் வெளிப்புறத்தை பார்த்து ஏமாறுகிறவர் அல்ல, தேவன் இருதயத்தை பார்க்கிறவர் இல்லையா. இந்த உலகம் பாருங்க, வெளிப்புறத்தை பார்க்குது. இந்த உலகம் வந்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எதெல்லாம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறது, இல்லைன்னா அது ஒரு மாதிரி சில பாவனைகள்லாம் வைத்துக்கொள்வது, இவங்களாம் ரொம்ப நல்லவங்கள மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று தேவன் பார்க்கிறார். ஆகவே நீங்கள் உபவாசிக்கும் பொழுது கூட எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று நம்ம கிளியராக சொல்கிறாரு. ஏனென்றால் தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே வெளிப்புறமாக மற்றவங்களுக்கு காமிக்கும் போது நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ தேவனை நோக்கி உபவாசிக்கும் பொழுது தேவனுக்கு தெரிகிற மாதிரி மட்டும் நீ எல்லாம் செஞ்சால் போதும் அப்படிங்கிறாரு. அது சம்மந்தப்பட்ட வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் பாருங்க, 16, 17. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். இந்த மாயக்காரர்கள் அப்படின்னா யாருன்னா, இந்த ஆக்டர்ஸ் மாதிரி. அந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரோலுக்கு ஏற்றபடி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உண்மையிலே ஆனால் அவங்க தான் அந்த ரோலா அப்படின்னா கிடையாது. திருடனா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, போலீஸ்காரனும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அழுகிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க, சிரிக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்தந்த நேரத்தில் அந்த ஆக்டிங்காக அந்த மாதிரி எல்லாம் பாவனைகளை மாற்றுவாங்க. அதே போல் இந்த மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே போட்டிருக்காங்க பாருங்க, அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இப்படி எல்லாரும் பார்த்து என்ன சின்சியரான உபவாசம்ப்பா, என்ன சின்சியரான பக்தி அப்படிங்கிற மாதிரி ஃபேஸில் என்ன பண்ணிக்கிடுவாங்களான்னா, சாம்பலையோ இல்லை கறியையோ பூசிக்கொண்டு ரொம்ப அப்படி டல்லாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்த என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அவங்களோட எண்ணெல்லாம் என்ன, மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்றது. எவ்வளோ தூரம் இவங்க தேவனுக்கு உண்மையா இருக்காங்கன்னு சொல்லி மனுஷங்களை கவர் பண்ணி மனுஷங்களுக்கு நல்ல பேர் வாங்க பார்க்கறது. ஆகவே அவங்களுடைய பலன் தேவன்கிட்ட இருந்து வராது, அவங்களோட பலன் அவங்க அடைந்தாயிற்று. ஆனால் நீங்க எப்படி இருக்கணும், நீயும் உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்களில் இருக்கிற உன் பிதா என்ன பண்ண காணும்படியாக. ஏன்னா தேவன் அவர் காணப்படாத உலகத்தில் இருக்கிறவர், அவர் பார்க்கும்படியாக. அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஆவியாக இருக்கிறார். உன் ஆவியில் அந்த பரிசுத்தத்தை வைத்துக்கொண்டு உன் இருதயத்தை பார்க்கிற தேவன்கிட்ட இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்ன பண்ண, உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்படின்னா நல்லா தலைக்கெல்லாம் எண்ணெய் பூசி செஞ்சு நல்லா க்ளூமிங்காக இருங்க, ஃபேஸ்லாம் கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்க, யாருக்கும் எந்த பரிதாபத்தை காமிச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவர் காணப்படாத உலகத்தில் இருக்கிறவர், ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். உன் இருதயத்தை பார்க்குறாரு. தேவன் மாத்திரம் பார்த்தா போதும் நீ நினைக்கிற, மற்றவங்க முன்னாடி எதை காமிக்க விரும்பலை. ஏன்னா உனக்கும் தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த உரையாடல், அந்த உறவு. ஸோ அப்படிப்பட்டதை பார்த்து பிதா என்ன பண்ணுவார், வெளியரங்கமாய் பதில் தருவார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் இந்த உறவு தான் பாருங்க உபவாசத்துல நமக்கு இருக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் உபவாசங்கிறது தேவனோட இன்னும் அதிகமாக நீங்க நெருங்க, உறவாட, அவருக்குள்ள நீங்க வேறொன்று, அவர் உங்களுக்குள்ள பெருக, இப்படிப்பட்ட நாட்களா இருக்கணுமே ஒழிய இல்லை வெளிப்புறம் பார்க்கும்போது பரிதாபத்துக்காகவோ இல்லை ரொம்ப அவங்க அப்படி பர்ஃபெக்டா இருக்காங்கன்னு சொல்றதுக்காகவோ மனிதர்கள்ட்ட பேரும் புகழும் வாங்குறதுக்காக இல்லை, தேவன்கிட்ட நம்ம பேரும் புகழும் வாங்குறதுக்காக உண்மையாய் நடந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆகவே இன்றையிலிருந்து இப்படி நீங்க உங்க உபவாசத்தை இருங்க. உபவாசம் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். நீங்கள் இந்த உலகத்தில் எதிர்பார்க்குற மாதிரியோ பார்க்குற மாதிரியோ தேவன் பார்க்குறதே இல்லை பாருங்க. கிறிஸ்தவம் அப்படிங்கிறதே உலகத்தில் இயேசு உலகத்தில் வாழும் பொழுதே அவருக்கு எதிராக இருந்தவர்களே பரிசேயர்கள் தான் பாருங்க. அவங்க தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இயேசுட்டே ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் இயேசு அப்படியே இல்லை, தேவன் அன்பாக இருக்கிறாரு. உன் இருதயத்தை பார்க்க, பரிசுத்தங்கிறது வெளியில இல்லை, உன் இருதயத்தில் இருக்குங்கிறத காண்பித்தாரு. இப்படியாக நீங்களும் மாற்றிக்கொண்டு இப்படியாக உபவாசம் இருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழுங்க. தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளித்து உங்களோட அவர் இருக்கிறார் என்பதை காட்டுவார். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, தர்மையான நேரத்தில் என்னோடு இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த உலகத்திலே மனிதர்கள் பார்ப்பது போல நீர் பார்ப்பதில்லை. அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணும்படி நாங்கள் செய்ய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கான பலன் உம்மிடத்திலிருந்து வருகிறது. உண்மையே ஆண்டவரே எங்களுடைய சோர்ஸாக வைக்கிறோம். நீர் எங்களுக்கு பார்த்து பலன் அளிக்கும் வகையிலே, உமக்கு உண்மையாக இருக்கும் வகையில் ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ, உபவாசிக்க உண்மை மகிமைப்படுத்த விட்டு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட